அவர் பெயர் மரியா. இயல் 6. ஆண்டவர் அவரோடு. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்கிறார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 27வது திருவசனம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்பது கத்தோலிக்க திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் அருள்பணியாளர் அவ்வப்போது நமக்கு கூறும் ஆசிமொழி. இயேசு காலத்து யூத மக்கள் தங்கள் தொழுகை கூட வழிபாட்டில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்விலும் பயன்படுத்திய ஆசியுரை இது. ஒருவர் நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளும் போதோ, முக்கிய பணி எதையும் தொடங்கும் முன்போ மற்றவர்கள் அவருக்கு இத்தகைய ஆசியையே கூறினர். எடுத்துக்காட்டாக, கோலியாத்தை எதிர்த்து போரிட இளைஞர் தாவீது புறப்பட்ட போது, சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என ஆசி கூறிதான் அரசர் சவுல் அவரை அனுப்பி வைத்தார். சாமுவேல் முதல் நூல் 17 அதிகாரம் 37வது திருவசனம். இறைவனும் ஒரு பணிக்காக யாரையாவது அழைக்கும்போது, நான் உன்னோடு இருப்பேன். விடுதலை பயணம் 3 அதிகாரம் 12வது திருவசனம். எரேமியா இறைவாக்கினர் 1 அதிகாரம் 8வது திருவசனம். எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். விடுதலை பயணம் 33 அதிகாரம் 14வது திருவசனம் என்பன போன்ற ஆசியை தந்தே அவர்களை அனுப்பி வைப்பதாக விவிலியம் சித்தரிக்கிறது. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் என நற்செய்தி பணியாற்ற தம் சீடர்களுக்கு ஆணையிட்ட உயிர்த்த இயேசுவும், இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் எனும் ஆசி மொழியுடன் தான் அவர்களை அனுப்பி வைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 28 அதிகாரம் 19 முதல் 20 வரையுள்ள திருவசனங்கள். இறைமகன் இயேசுவை கருத்தாங்கி பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கும் பணியை ஏற்க மரியாவை வானதூதர் அழைத்த போதும், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் எனும் ஆசி மொழியை தான் கூறுகிறார். லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 27வது திருவசனம். பழைய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட பலருக்கு மட்டுமன்றி, புதிய ஏற்பாட்டு மரியாவுக்கும் இத்தகைய ஆசிகள் வெறும் வாழ்த்துரைகள் மட்டுமல்ல, மாறாக அவை இறைவனுடைய வாக்குறுதிகளாகவும் அமைந்தன. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அவர் ஒருபோதும் தவறியதும் இல்லை. இறைவனுடைய ஆசி எனும் வாக்குறுதிகள் அவரால் அழைத்து அனுப்பப்பட்ட அனைவருடைய வாழ்விலும் நிறைவேறின. எனினும் மரியாவிடம் அது வேறு எவரிடமும் இல்லாத அளவு சிறப்பாகவும் முழுமையாகவும் நிறைவேறியது என்பதே மெய்மை. ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு என அவருக்கு அளிக்கப்பட்ட ஆசியும் வாக்குறுதியும் வரலாறு காணாத மாபெரும் முறையில் இயேசு அவரிடம் மனிதரான மறை நிகழ்ச்சியில் நிறைவேறின. மனிதராதல் எனும் அந்த மறை நிகழ்வு வழியாக மரியாவின் உதரத்தில் இறைமகன் ஊனுடல் ஏற்று உடனிருந்தார். உண்மையான முழுமையான மனித இயல்பு கொண்ட குழந்தையாக அவரது மடியில் தவழ்ந்தார். சிறுவனாக, இளைஞனாக, வயது வந்தவராக 30 அகவை வரை அவரது இல்லத்தில்தான் குடியிருந்தார். ஆம், விவிலியம் காட்டும் கடவுள் இந்த மண்ணையும் மனிதரையும் விட்டு பிரிந்து விண்ணில் தொலைவில் விலகி வாழ்பவர் அல்ல. மாறாக இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்மோடு என்பதே அவரது இயல்பை சொல்லும் மறுபெயர். அவர் மோசேக்கு வெளிப்படுத்திய யாவே எனும் அவரது திருப்பெயரும் இருப்பவராக, உங்களோடு இருப்பவர் நாமே என்றே பொருள்படுகிறது. உடனிருந்து உயிரளிப்பதே கடவுளது உண்மை இயல்பு. அவரே
வாழ்விற்கெல்லாம் ஊற்றானவர். தனி மனிதர்களையும் சமூகங்களையும் தொடர்ந்து புது புது வளர்ச்சிகளுக்கு தூண்டிக் கொண்டிருக்கும் வல்லமையானவர். அவரது வாழ்வழிக்கும் உடனிருந்து உயிர் வளர்க்கும் வல்லமை மனித வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் தடை செய்கின்றவற்றையும் மனிதத்தை ஊனப்படுத்தி உருக்குலைக்கும் அனைத்து தீய அமைப்புகளையும் ஆற்றல்களையும் கேள்விக்கு உள்ளாக்குகின்றது. அனைத்து பொய்மைகளையும் போலித்தனங்களையும் அடிமைத்தனத்தின் சங்கிலிகளையும் அது உடைத்தெறிந்து கொண்டிருக்கிறது. இறைவனின் உடனிருப்பை தம்மில் உணர்ந்தவர்கள் தெய்வீக வல்லமை பெறுகின்றனர். அவர்கள் தங்கள் உள்ளும் புறமும் உள்ள தீமைகளை எதிர்த்து செயல்படுபவர். பிறருக்கு, சிறப்பாக நலிந்தோருக்கு வாழ்வளிக்க வல்லமையுடன் செயல்பட்டு அரும்பெரும் சாதனைகள் ஆற்றுபவர். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என புனித பவுல் குறிப்பிடும் துணிச்சல் அவர்களிடமும் நிச்சயம் காணப்படும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது திருவசனம். ஆம், இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்து உணர்ந்தால் அவருடைய சிந்தனைகள், உணர்வுகள், பார்வைகள், செயல்கள் அனைத்திற்கும் மேலாக அவருடைய தெய்வீக ஆற்றல்கள் நம்முடையனவாக மாறும். இதனால் இறை நம்பிக்கை இயல்பாகவே நலமான தன்னம்பிக்கையாக மலரும். கடவுள் நம்முடன் இருக்கிறார் எனும் இறை நம்பிக்கையில் வேர்விட்டு நமது தன்னம்பிக்கை தளிர்த்தால் எத்தனை இடர்கள் தோல்விகள் வரினும் நல்லதை செய்யும் நம் முயற்சிகளில் நாம் தளர்வுற மாட்டோம். தோல்வி மனநிலைக்கு ஆளாகவும் மாட்டோம். மாறாக, இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் எனும் அவரது புதுப்படைப்பின் ஆற்றலில் நாமும் பங்கு பெற்று ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கான புது புது முயற்சிகளில் முனைப்புடன் ஈடுபடுவோம். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5வது திருவசனம்.